புரட்டாசி ஸ்பெஷல் பானகம். புரட்டாசி மாதத்தில் பெருமாள் பூஜையின் போது வழங்கப்படும் பானகம் என்பது வெல்லம் அல்லது கருப்பட்டி, புளி அல்லது எலுமிச்சை, ஏலக்காய், சுக்கு, மிளகு, துளசி, உப்பு போன்ற பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு பாரம்பரிய இனிப்பு பானமாகும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு படையலிட்டு பக்தர்களுக்கும் இந்த பானகம் வழங்கப்படுகிறது. புளி அல்லது எலுமிச்சையை தண்ணீர் விட்டு கரைத்து வடிகட்டி வைத்துக் கொள்ளவும், வெல்லத்தை அல்லது கருப்பட்டியை புளி தண்ணீரில் அல்லது எலுமிச்சை தண்ணீரில் கரைத்து அதனுடன் ஏலக்காய், சுக்கு, மிளகு, உப்பு, துளசி இலை ஆகியவற்றை கலந்து சேர்த்து இந்த கலவையை வடிகட்டி சுவையான பானகத்தை பருகலாம். குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாட்டில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்றளவும் பல கோயில்களில் தண்ணீர் பந்தல் போடுவது போல பானகம் பந்தல் போட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த பானகம் பெருமாளுக்கு பிரியமானதாக கருதப்படுகிறது. மேலும் இது உடல் நலத்திற்கும் உகந்த ஒரு பானமாகும். இந்த பானகம் உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கும், சோர்வை போக்கும், கோடை காலத்தில் விரும்பி அருந்தப்படும், கோயில் திருவிழாக்களில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் ஒரு பாரம்பரிய பானகமாகும். கடும் நேர்த்திக்கடன்கள் செலுத்துபவர்களுக்கும் பாத யாத்திரை மேற்கொள்பவர்களுக்கும் வழங்கப்படுகிறது இந்த பானகம். நீங்களும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு பானகத்தை தயார் செய்து உங்களுடைய நேர்த்திக்கடன்களையும் நீங்கள் பெருமாளிடம் வேண்டிக் கொள்ளலாம். கோவிந்தா கோவிந்தா.